உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறையா, அதாவது இன்றைக்கி என்ன அப்டேட் நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து நம்ம கொடுத்தாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிளை பற்றி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்காக சூப்பராக ஒரு ஸ்டடி டைம் டேபிள் அப்புறம் ஸ்டடி டிப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னோட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் தான். அப்போ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ ஹையர் செகண்டரிஸ், அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் எப்படி நீங்கள் என்ன போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் அப்பப்போ வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம், டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் டேபிளை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது நமக்கு வந்து மார்ச் 1 நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் 1 நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம். சரியா? அதுக்கப்புறம் 5 இங்கிலீஷ் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 8 நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. சரியா? அப்போ 8 நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தான் லீவ் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனால் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் லீவ் இருக்குது. அப்போ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இருந்தே கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இருந்தே கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நமக்கு லீவ் இருக்குது. மேக்ஸுக்கு ஒரு 3 நாள் நமக்கு லீவ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 நாள் லீவ் இருக்குது. அப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு நமக்கு வந்து எத்தனை நாள் தான் லீவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் லீவ் இருக்குது. சரியா? அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 நாள் லீவ் இருக்குது. சரியா? அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் லீவ் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 2 நாள் தான் நமக்கு வந்து லீவ் இருக்குது. சரியா? இதே மாதிரி பயாலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 நாள் லீவ் இருக்குது. அப்போ நீங்கள் கவனிக்கணும் நல்லா. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அதாவது இப்போ இருந்தே நல்ல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா முன்னாடியே டைம் டேபிள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போயே நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ்டாக ஓகே இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ தான் லீவ் இருக்குது, அப்போ இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே என்னன்னு சொல்லி பார்த்தா உருவாயிடும். சரியா? அதனால தயவு செய்து என்ன பண்ணி பார்த்தா இந்த டைம் டேபிள் பார்த்துங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டடி டைம் டேபிள், சரியா, ஸ்டடி டைம் டேபிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எப்போயுமே டெய்லியும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதாவது 4 o'clock நீங்கள் என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். 4 o'clock எந்திரிச்சிட்டு உங்களோட அந்த காலை கடன்கள்லாம் நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:15 நீங்கள் காலையில் படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா, சரியா, 4:15 ரெகுலராக நீங்கள் படிக்க உட்காருங்க தயவு செய்து. ஏன்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நவம்பர் வந்துருச்சு, டிசம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, அந்த பிப்ரவரி மந்த் வந்து எப்படி போகுதுன்னு தெரியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துருமா, அதனால் பிப்ரவரி மந்த் வந்து எப்படி போகுதுன்னு தெரியாது. 3 மாதம் தான் இருக்குது. சரியா? வெறும் 90 days மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இந்த 90 days உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இந்த 90 days வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே போதும், நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். சரியா? அப்போ 4:15 சரியா நமக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ட்ராவல் டைம் வந்து ஒரு 1/2 hour இல்லை வந்து 45 minutes இருந்தாலும் நீங்கள் 7:15 வரைக்குமே உங்களுக்கு மார்னிங் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 5:15, 6:15, 7:15
3 ஹவர்ஸ் இருக்குது. மார்னிங்கே நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் அப்படின்னா 3 ஹவர்ஸ் கிடைக்கும். மார்னிங் வந்து நமக்கு பியூராக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு ஒரு 7 o'clock நீங்கள் படிக்க உட்காந்தாலும் சரியா, ஈவினிங் வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து இடையில ஒரு பிரேக் இருக்கும். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கெலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10:30 வரைக்கும் சரியா, அட்லீஸ்ட் ஒரு 10:30 வரைக்கும் இதில் ½ an hour இடையில பிரேக் போயிடுச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் சரியா, அதாவது ஈவினிங்கும் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் இருக்கும். அப்போ மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸு, ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸ் ப்ளஸ் 3 ஹவர்ஸ் சரியா, நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் 24 ஹவர்ஸில் 6 ஹவர்ஸ் நம்ம தனியாக என்ன பண்ணுறோம் சொல்லி கொடுக்குறோம் இந்த 90 days. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், சூப்பராக உங்களால் என்ன முடிச்சு பார்த்தா கிளியர் பண்ண முடியும், சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் ஸ்கூலில் டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்காங்க சார், நான் எப்படி சார் இண்டிவிஜுவலாக படிக்கணும், அவங்க படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். அதாவது ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கட்டும், அந்த டெஸ்ட்டுக்குரிய விஷயத்தையும் இந்த நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அறிவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே இன்றைக்கி இந்த டெஸ்ட் இருக்குது, அப்போ இந்த சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் இந்த 3 ஹவர்ஸ் ப்ளஸ் 3 ஹவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக என்ன பண்ண முடியும்னு சொல்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அதனால் ஒரு நாளைக்கு 6 மணி நேரங்கிறப்ப 90 days நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பயாலஜிக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு வெறும் 3 நாள் தான் லீவ் இருக்குது சரியா. அப்போ இந்த 3 நாள் லீவில் எப்படி நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சும்மா என்ன பண்ணுச்சு பார்த்தா ஒரு 3 நாள் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு எப்போயாவது ஒரு நமக்கு வந்து லீவ் இருக்கும், சாட்டர்டே சண்டே சரியா, லீவ் இருந்துச்சு அப்படின்னா 2 days எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மேக்ஸை, இல்லை 3 days எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போயே நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் போடக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் வர சரியா. அது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்கள் கூடயே இருக்கும் சரியா. அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.